வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 122. விளைவறிந்த விழிப்பு. விறகதனை வாங்குகின்றோம் எரிப்பதற்கே, வேண்டிய போதல்லாது நெருப்பின் பக்கம் மறதியினாலும் வையோம். அதுபோல் ஆண் பெண் மனமாகாமுன் நெருங்கவிடக் கூடாது. துறவு மனப்பான்மையுடன் வாழ்வதற்குச் சூழ்நிலைகள் அமைந்திடினும் வரம்பு மீறி பிறருடனே ஆண் பெண்கள் நட்பு ஆகா. பிழையில்லை தொழில் வயது தக்கதானால். விறகு வாங்குகிறோம், நோக்கம் என்ன? அடுப்பு எரிப்பதுதான். என்றாலும் எப்பொழுது தேவையோ அப்பதான் அந்த விறகை அடுப்புக்கிட்ட கொண்டு வருவோம். அதுவரையில் மறந்தும் கூட நெருப்புக்கு பக்கத்தில் விறகை வைக்க மாட்டோம். அதே போலத்தான் பருவமடைந்த ஆண் பெண் விஷயத்திலும் நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திருமணத்திற்கு முன்பு ஆணையும் பெண்ணையும் தனியாக நெருங்கி பழகுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. நாம் சொல்லலாம், அறிவில் உயர்ந்த நிலையில் பற்றற்று வாழும் சூழ்நிலைகள் இருக்கிறது, எனவே பழகினால் என்ன தவறு என்று. என்னதான் துறவு மனப்பான்மையுடன் வாழ்வதற்கு உகந்த சூழ்நிலைகள் அமைந்திருக்கிறது என்ற பொழுதும் அளவுக்கு மீறி ஒரு ஆணுடன் பெண்ணோ அல்லது பெண்ணுடன் ஆணோ நட்பு கொள்வதை அனுமதிக்க கூடாது. ஏனெனில் அந்த நட்பு நிச்சயம் ஒழுக்கத்திற்கு பங்கம் விளைவித்துவிடும். எக்ஸப்ஷன் இருக்காங்க இதுக்கும். யார் அவர்கள்? 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் 50 வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்களுக்கும் இந்த கட்டுப்பாடுகள் தேவையில்லை. அதே போல எல்லோரும் கூடி தொழில் செய்கிற இடத்திலும் ஒழுக்கமான முறையில் ஆண்களும் பெண்களும் நட்பு கொள்ளலாம். ஒரு குழுவாக கூட்டமாக இணைந்து செயல்படுவதற்கு தடை ஏதும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் ஒரு ஆணும் பெண்ணும் நெருங்கி பழகுவதற்குத்தான் தடை விதிக்கப்படுகிறது. வளர்ந்த நாடுகளில் செக்ஸ் எஜுகேஷன் என்று கல்வியின் மூலமாகவே இந்த பால் உணர்வை பற்றிய அறிவு போதிக்கப்படுகிறது. ஆனால் எல்லா நாட்டிலும் அப்படி இருப்பதில்லை. எனவே நாம் தான் விழிப்போடு இருந்து ஆணையும் பெண்ணையும் திருமணத்திற்கு முன்பு தனித்தனியே வைத்து பாதுகாக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.